மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து அதாவது காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமேஜ் டிப்பில் அதாவது இமேஜ் ப்ராசஸிங்கில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, அந்த பாகங்கள் ஒன்று மற்றொன்றோடு எப்படி தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா காம்பினேஷன்னா எல்லாமே இது வந்து தனியாக இல்லை. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இந்த இமேஜஸில் பல பாகங்கள் ஒன்று மற்றொன்றோடு இணைக்கப்பட்டிருக்கு. அது வந்து என்னென்னா நெட்வொர்க் வழியாக இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இமேஜை வந்து ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் அல்காரிதம் வந்து சாஃப்ட்வேர் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ். அதாவது முதல்ல வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து மாஸ் ஸ்டோரேஜுங்கிறது வந்து இன்ஃபர்மேஷனை மிகப்பெரிய அளவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பிளேஸு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து இமேஜ் ப்ராசஸ் பண்ணுற ஹார்ட்வேர், அதாவது இந்த கிராஃபிக்ஸ் டிரைவ் இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர், இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இது வந்து ஹார்ட் காப்பி, பிரிண்டர் இந்த மாதிரி இது எடுக்கிறது. இப்போ இமேஜ் சென்சாரில் இது வந்து ப்ராப்ளம் டொமைன்னா நம்ம இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புறச்சூழல். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜ் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும். அப்படி சென்ஸ் பண்ணுறது வந்து ஹார்ட்வேருக்கு போகுது. ஓகேங்களா? இந்த ஹார்ட்வேர்லேருந்துட்டு ப்ராசஸ் ஆகி கம்ப்யூட்டர் போய் ப்ராசஸ் ஆகுது. அப்படி பண்ணது வந்து என்னென்னா மாஸ் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வேணால் தேவைப்பட்ட போட்டு எடுக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக இதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ தான் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இமேஜ் சென்சார் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சென்ஸ் பண்ணும். எதை சென்ஸ் பண்ணுன்னா இன்டென்சிட்டி அண்ட் ஆம்பிளிட்யூட் இது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த இன்டென்சிட்டி சென்ஸ் பண்ணி, அதாவது செறிவு, இது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். இது கோஆர்டினேட் பண்ணும் அதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இமேஜஸ். ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து இமேஜ் ப்ராசஸிங் ஹார்ட்வேருக்கு அனுப்பும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இமேஜ் ப்ராசஸிங் ஹார்ட்வேர். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் சென்சார் தான் இருக்குது, அதுலேருந்து இமேஜ் ப்ராசஸிங் ஹார்ட்வேருக்கு போகுது. ஓகேவா? அடுத்தது இமேஜ் ப்ராசஸிங் ஹார்ட்வேரில் அதுக்கான டெடிக்கேட்டட் ஹார்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜ் சென்சார்லேருந்து வர்றதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இதுக்கு இமேஜ் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடமா இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும், ஜென்ரல் கம்ப்யூட்டர் வந்து இப்போ இமேஜ் ப்ராசஸ் பண்ணதை வந்து அது கம்ப்யூட்டரில் ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ்டு பை அவர் டெய்லி லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது இமேஜை ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னால் நம்ம ஜென்ரல் கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் நிறைய மெக்கானிசம், அல்காரிதம் இதெல்லாம் இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மாஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னா இது இமேஜஸ் வந்து ஸ்டோர் வைக்கிறதுக்கான ஸ்டோரிங் கேப்பபிலிட்டி, அதாவது ஹார்ட் டிரைவு இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா மாஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் காப்பி டிவைஸ் அப்படின்னா இமேஜ் இஸ் ப்ராசஸ் தென் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஹார்ட் காப்பி டிவைஸ். ஸோ இமேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இது போய் எதில் ஸ்டோர் ஆகும்னா ஹார்ட் காப்பி டிவைஸ், அதாவது பென் டிரைவ் ஆர் எனி எக்ஸ்டர்னல் ரோம் டிவைஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஹார்ட் காப்பி டிவைசஸில் ஸ்டோர் பண்ணுறோம். டிஸ்பிளேங்கிறது வந்து நம்ம மானிட்டராக இருக்கலாம், ஸ்க்ரீனாக இருக்கலாம். இந்த மாதிரி மானிட்டரில் நம்ம வந்து என்னென்னா அந்த இமேஜஸை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வர்றது வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் வந்து கனெக்ஷன் ஆஃப் த அபோவ் எலிமெண்ட், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து நெட்வொர்க்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது ஒன்று வந்து இன்னொன்னோட தொடர்பு இருக்கும். சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சரிங்களா? ஸோ மாணவர்கள் இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.